எனக்கு அன்பானவர்களே, இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார். இன்னும் ஒரு பாடத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பொதுவாக ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் ஜெபத்தை முடிக்கும் பொழுது இப்படி சொல்லி முடிப்பார்கள். உமது நாமத்தில் கேட்கிறோம், மீட்பர் நாமத்தில் கேட்கிறோம், வல்ல நாமத்தில் கேட்கிறோம் என்றெல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி முடிப்பார்கள். சிலர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கூட முடிக்க மாட்டார்கள். ஆமேன் பிதாவே என்று சொல்வார்கள். ஆண்டவர் ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஒரு முறை ஒரு அரசாங்க அலுவலகத்தில் ஒரு காரியத்திற்காக போக வேண்டிய சூழ்நிலைமை. பல முறை அந்த சகோதரன் அந்த அரசு அலுவலகத்திற்கு போனார். அவருக்கு காரியம் நடக்கவே இல்லை. திடீரென்று ஒரு நாள் அவருக்கு ஒரு உயர் அதிகாரியின் தொடர்பு கிடைத்தது. அந்த உயர் அதிகாரி என் பெயரை போய் சொல்லி நீங்கள் இந்த காரியத்தை அவர்கள் செய்யும்படி சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இவர் போய் இந்த நபர் அனுப்பினார், இவர் உங்களோடு கூட பேசும்படி சொன்னார் என்று அவருடைய விசிட்டிங் கார்டை காட்டின உடனே அதே நாளிலே அந்த வேலை முடிந்தது. ஏன் தெரியுமா? அந்த சொன்னாரே அவருடைய பெயருக்கு அவ்வளவு பவர். ஒரு உலக மனிதனுடைய பெயருக்கே அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்றால் தேவகுமாரனாகிய இயேசுடைய நாமத்துக்கு எவ்வளவு வல்லமை. வானிலும் பூவிலும் அவர் நாமம் தான் பெரிய நாமம். முழங்கால்கள் யாவும் அவர் நாமத்துக்கு முன்பதாக முடங்கும். அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எப்பொழுதும் நீங்கள் ஜெபத்தை முடிக்கும் பொழுது இரட்சகர் இயேசுவின் நாமத்தில், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று சொல்லி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு அழுத்தம் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அந்த அழுத்தத்தை கொடுக்கும் பொழுதே விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். நான் அப்படி பழகினேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை என்று சொல்லும் பொழுதே எனக்குள் ஒரு விசுவாசம் வரும். ஆம், ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே பிதாவை எதை கேட்டாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எவ்வளவு ஒரு நல்ல தேவன். சந்தோஷம் எப்பொழுது நிறைவாகும்? ஜெபித்து ஜெபித்து 4 வருடம் கழித்து ஒரு ஜெபத்துக்கு பதில் வந்தால் அதுல அவ்வளவு மகிழ்ச்சி இருக்காது. கேட்ட உடனே ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் மகிழ்ச்சி. அப்படி கொடுப்பதற்கு நீங்கள் அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. பதில் என்றைக்கு வேண்டுமானாலும் வரட்டும். இந்த விசுவாசத்தோடு கூட இனிமேல் ஜெபிக்க போகிறீர்கள். வெறும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்க கூடாது. அவருக்கு ஒரு கனத்தையும் மரியாதையும் கொடுத்து, மீட்பர் இயேசுவின் நாமத்தில், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில், ராஜா இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்க பழகுங்கள். சில வேளைகளில் மறந்து விடலாம். ஆனால் இருதயத்தில் அந்த நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபங்களுக்கு பிதா பதில் தருவார். எஸ்தரின் நாட்களில் எஸ்தர் சட்டத்தை எழுதும் பொழுது ராஜாவின் நாமத்தினால் எழுதி, ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் அதை முத்திரையிட்டு எழுதினாள். அந்த நாமத்தினாலே எழுதப்பட்டபடினால்தான் அந்த சட்டம் செல்லுபடி ஆயிற்று. ஜெபம் என்பது நீங்கள் சட்டத்தை எழுதுகிறதற்கு சமமானது. ஆகவே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபத்தை ஏறிடுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, உன்னதமான ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது நீங்க ஜெபத்திற்கு பதில் தருவீங்கன்னு சொல்லி, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த விசுவாசத்தை உங்க பிள்ளைங்க எல்லாருடைய உள்ளத்திலும் எழுதும்படியா ஜெபிக்கிறப்பா. அவர்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இரட்சகர் இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆண்டவரே நீ உதவி செய்யுங்கப்பா. அந்த நாமத்தில் வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, மகிமை இருக்கிறதப்பா. அந்த நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. எப்படி எஸ்தர் ராஜாவின் நாமத்தினால் எழுதி, ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் ஆண்டவரே அதுக்கு பத்திரத்திற்கு கையெழுத்திட்டார்களோ, அது போல ஆண்டவரே உங்க நாமத்தை பயன்படுத்தி நாங்கள் ஜெபித்து காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் நிச்சயம் பதில் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.